இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை சுற்றி இவ்வளவு அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் இருக்கிறதே, மனிதர்களின் சதிகளுக்கும் பொறாமைகளுக்கும் தப்பிக்க நான் எங்கே போவேன் என்று பயத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு பாதுகாப்பையும் உன்னதமான தைரியத்தையும் தந்து உங்களை திடப்படுத்த போகிற ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119, 114. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை அருளியவர் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ராஜா. தாவீது தன் வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்களால் துரத்தப்பட்டவர். மரண பயம் அவரை சூழ்ந்த போது ஓடி ஒளிய வனாந்தரங்களையும் குகைகளையுமே தேட வேண்டியதாய் இருந்தது. ஆனால் அந்த பாறைகளோ குகைகளோ தனக்கு உண்மையான பாதுகாப்பை தந்துவிட முடியாது என்பதை தாவீது அறிந்திருந்தார். அதனால்தான் அவர், ஆண்டவரே, மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் என்னை மறைத்து வைக்கும் மறைவிடம் நீரே, சத்ருவின் அம்புகள் என்னை தாக்காதபடி என்னை பாதுகாக்கும் கேடகம் நீரே என்று தேவனை ஆழமாய் விசுவாசித்தார். தன் சொந்த உபாயங்களை நம்பாமல் உம்முடைய வாக்குத்தத்த வசனத்திற்காக காத்திருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தையை முற்றிலுமாக சார்ந்து கொண்டு தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பையும் தைரியத்தையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் பொறாமை, சத்ருவின் கணைகள், வியாதிகள், மனிதர்களின் பொல்லாத பேச்சுகள் உங்களை தாக்க பார்க்கிறதா? ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசுவே நமக்கு நித்திய மறைவிடமாய் இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய கேடகமாக இருக்கிறது. சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் இயேசுவின் பிரசன்னத்திற்குள் நீங்கள் ஓடி சென்று ஒளிந்து கொள்ளும் போது எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது. மனிதர்களின் உதவிக்காக ஏங்கி நிற்பதை விட்டுவிட்டு இயேசுவின் கிருபையுள்ள வசனத்திற்காக காத்திருங்கள். அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தி தமக்கு சொந்தமான பாதுகாப்புக்குள் உங்களை வைப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பயங்களை உதறிவிட்டு உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் பரமபிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய வல்லமையான சிறகுகளின் பாதுகாப்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளையும் ஆபத்துகளையும் கண்டு பயத்தோடும் பாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை சூழ்ந்திருக்கிற எல்லா அச்சுறுத்தல்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்கட்டும். நீங்கள் இவர்களுக்கு பலத்த மறைவிடமாகவும் கேடகமாகவும் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கும் இவர்களுக்கு உம்முடைய தெய்வீக சமாதானத்தினை தந்து இவர்களை இப்பொழுதே திடப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்லக்கூடிய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் அநேகமா இருக்குது ஆண்டவரே. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. முற்றிலுமாய் பேராய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே தகப்பனே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துவீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.